வணக்கம் நண்பர்களே. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூட சவுக்கில் அடிச்சிட்டாரு. அப்புறம் விரதம் இருந்தார் இல்லையா அண்ணாமலை. அவர் நேற்று பழனியில் காவடி எடுத்து மேலே முடிய நடந்து போய் முடிச்சுட்டு ஒரு பத்திரிகை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த 48 நாள் முடிஞ்சு தைப்பூசத்துக்கு நேற்று பழனி போய் விரதம் வச்சுட்டு சொன்னார். அப்போது தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவித்தால் பிரதமர் மோடி ஃப்ரான்ஸ்லேருந்தே வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இவங்க மாறா வந்து திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்களா ஆடு கோழி வெட்டுறான், அதுக்கு இன்னும் தடுக்கிறதில்ல. தைப்பூசத்து மக்கள் போகும்போது ஐடி கார்டெலாம் கேட்குறான். என்ன அலங்கோலமான ஆட்சி. அப்புறம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டும், போலீஸார் தங்கள் கடமையை முறையாக செய்ய வேண்டும், திமுக ஆட்சி அகற்றணும். அப்போது இப்போ காலணி அணியாமல் கேள்வி 48 நாள் நிறைவடைந்து தைப்பூச நாளில் ஒரு மண்டலம் முடிந்துள்ளது. எங்கள் குடும்பத்தில் காவடி தூக்க வந்து பழனிமுறை தரிசனம் செய்துள்ளேன். அதாவது 48 நாள் நிறைவடைந்த பின் திருப்பரங்குன்றத்துக்கு செல்ல உள்ளேன். இங்கு படிகளில் குடிநீர் கழிப்பறை வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாத யாத்திரை வர்றாங்க, அந்த வசதி கிடையாது. ஆனால் அந்த மக்கள் காசு வாங்கி எங்கே தான் என்ன போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம். அறநிலையத்துறை காசு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினா அதில் 40% கொள்ளையடிச்சுன்னா அது ஒரு 1.5 லட்சம் கோடி வீட்டுக்கு போயிடுச்சு. அது பின்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அப்போது ஃப்ரான்ஸ்லேருந்து கந்தனுக்கு வராங்கிறாரு. விஜய் பிரசாந்த் கிஷோர் என யாரை சந்தித்தாலும் நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோம். இந்த பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததுக்கு ஸ்டாலின் பயப்படுறாரு. விஜய்க்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஓட் பேங்கும் ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்திருக்காங்க அந்த பசங்க படத்துக்காக உள்ள பசங்க. அவன் ஓட்டு என்ன அதெல்லாம் இப்போ தான் 12 வயசுக்கு மேலே இருக்காங்க. மிஞ்சி போனால் 1-2 டிக்கெட் எம்எல்ஏ வரும், இல்லை பர்சன்டேஜ் கொஞ்சம் வரும். அதுக்கு இப்போ பயம் பிடிச்சி போச்சு. ஏன்னா டிஎம்கே ஓட்டு தான் விஜய்க்கு மாறும், ப்ளஸ் சீமான் வரும். வேறு எதுவும் இப்போ ஏடிஎம்கே பிரச்சனைனா ஏடிஎம்கே சேர்ந்தால் இல்லாட்டி அண்ணாமலைக்கு தான் அதில் வரும். அது கூட்டணி இல்லைன்னா வேகாமல் அவன் ஏடிஎம்கே கலகாலத்துக்கு போய் கிடக்கிறான். கூட்டணினா அந்தளவுக்கு பண்ணி விட்டாச்சு அண்ணாமலை அந்த பார்லிமெண்ட்டில். ஸோ சீமானும் பெரியார் சொல்லி பிரிக்கத்தான், அது பெருசாக பலன் இல்லை, ஓரளவு கிடைக்கும். விஜய்க்கு தான் டிஎம்கே ஓட்டு போகும், சீமாந்தும் போகும். ஆமாம், அதனால தான் பயம் இப்போது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா தினகரன் சேர்ந்துருந்தால் எடப்பாடி வந்திருப்ப. அப்படி அங்கே முடிஞ்சு போனது. அங்கே ரஜினி வரவிடாமல் தடுத்தது ஏதோ ஒரு இந்த சக்திகள் தான். அவர் கொரோனாவை காரணம் சொல்லிட்டார், அது முடிஞ்சு போனது. அதனால இப்போது பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இவரை ஒன்றும் தடுக்க முடியல. ஏன்னா உதயநிதி இந்த படத்துலலாம் எல்லா படமும் ரிலீஸ் பண்ணாததுனால எகென்ஸ்ட்டு தான் இப்போது விஜய். முதல்ல டிஎம்கே ப்ரோவாக இருந்தபடி இப்போ எகென்ஸ்ட்டு தான். அதுக்கு 3 பேரை வச்சுருக்கா. அப்படி அந்த வீகம் படம் 3 பேர் கொண்டு போய் எங்கே விட போகிறாங்க, அது வேறு விஷயம். அப்போது மக்கள்கிட்ட களத்தில் நின்று வரணும். சும்மா போய் இந்த வீகம் வகுப்பாளரை வச்சாப்புல அப்படியே கட்டமைப்பெல்லாம் வந்துட முடியுமான்னு கேட்குறாரு. சரி, ஏசி அறையில் அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்களை செயல்படுத்துவதில்லை. என் மக்கள் பாத யாத்திரை போல் மக்களை சந்திக்க யாத்திரை செல்ல வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதிமுக நடைபெறுவது உட்கட்சி பிரச்சனை அப்படின்ட்டார். அதில் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இது மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் குழந்தைகளெல்லாம் நலன் அப்படிங்கிறாங்க விஜய் கட்சியில். 18 வயசுக்கு மேலே தான் கட்சியிலேயே இது பண்ண ஓட்டு போடுறது அதான் இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காரு. கல்வித்துறை ரசிக மன்ற தலைவர் உதயநிதி ரசிக மன்ற தலைவரான அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வித்துறை சம்மந்தமான பணிகள் குறித்து தெரிவதில்லை, இல்லாட்டி அட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்றேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு இப்போ வேண்டான்னா எப்படி பணம் கிடைக்கும்னு கேட்குறாரு அண்ணாமலை. அதனால் பல்வி மாணவர்களின் கல்வியில் எதற்கு இந்த நேர்மையற்ற அரசியல் செய்து கொண்டீர்கள்? உங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றால் விவரவேந்தரிடம் கேட்டால் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்றீங்களே, எப்படி இன்னும் ஒதுக்கலை இந்த வருஷத்துக்கு? கொடுத்து விட்டால் என்று பொய் சொல்கிறேன் கூசாமல். உங்கள் கையாளாத ஆகாத தனத்துக்கு மத்திய அரசு பொய்யான குற்றச்சாட்டு கூறி தமிழ் மக்களை ஏமாற்றிக்கலாம். அதான் காலங்காலமாக ஏமாத்துறதா நம்ம வருஷமா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க சில இந்த கொள்ளையடித்த படத்தில் சில நிறுவனங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு உதயநிதியும் மருமகன் சபரீசனும் முயற்சி பண்ணுறதுல அதில் அப்போ அமையலை. இப்போ ஒரு 2 பேர் தான் ஆட்சி செலுத்துகிற மாதிரி அந்த நிறுவனங்கள் வாங்குறதுக்கு மிரட்டி வாங்குறதுக்காக ஒரு பக்கம் பார்க்குற மாதிரி சொல்லப்படுது. அப்புறம் கான்ட்ராக்ட் அப்படி தான், மினிஸ்டர் வச்சு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து இவங்க வேண்டியால் கொடுத்து அந்த வகையில் ஒரு எதையும் விடக்கூடாது, எல்லா வகையிலையும் அது குடும்பத்துக்கு தான் வரணுன்ற மாதிரி இருக்குமா. அதை ரூல் பிடிச்சி எடுத்துட்டார் உளவுத்துறை மூலிமா அண்ணாமலை. அது மேலே கொடுத்துருக்கார் டெல்லிக்கு. அதனால் அது சம்மந்தமாக டீட்டெயில் வரும்போது
இந்த நிறுவனம் மிரட்டின ஏற்கனவே நிறுவனங்கள் வந்து எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. இவர் ஃபாரின்லாம் போயிட்டு இருந்தார். அது இவங்க பணத்தை போனாங்களா உண்மையாக வாங்க போனால் இது வரைக்கும் வெள்ளரிக்கை இல்லை அந்த கம்பெனி வருதுன்னு. அந்த கம்பெனியெல்லாம் இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும்னு இப்போ நார்த்லாம் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி பண்ணால் தானே. எங்கேயா இருந்தாலும் போய் மருமகனை பாரு, அங்கே பாரு, அவனை பாருன்னா யார் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வருவான் கம்பெனியை? இதில் இவர் வேறு எல்லா பக்கமும் போயிட்டு வந்தார் ஸ்டாலின். அது என்னன்னு தெரியல. இல்லை பணத்தை காப்பாற்ற போனதா மாதிரி என்ன ஏதாவது சொல்லணும்ல, வெள்ளரிக்கை ஒன்றும் இல்லை. இதில் இவங்க இருக்கிற கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அதிருப்தி தான் வரும். அது இப்போ டீட்டில் எடுக்கிறாங்க. ஒரு வேளை ஏற்கனவே இருக்க பிரச்சனையோடு சேர்ந்து போனால் உதயநிதி ஸ்டாலின் கூடி அதில் பிரச்சனை வரலாம். வேற என்ன கைது தான் பின்னாடி. அதனால் பூரா கேதர் பண்ணிட்டே இருக்காங்க. விரைவில் இவங்களுக்கு உண்டு. ஒரு பக்கம் கட்சிகளும் பல வந்துட்டுருக்கு விஜய் உட்பட. அதனால் பெருசாக 200 வந்துடுவேன் இப்போ சொல்கிறாரு. மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தார் கவர்னரை, அண்ணாமலையை கவர்னர் வைக்க கோர்ட்டு ஆப் அடிச்சிட்டாப்படி. அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, சரி இருக்கட்டும். அதை எப்படி மாற்றுவாங்க? இவங்க வேணும்னா வேண்டாம்னா மாற்றுவாங்களா? அண்ணாமலையும் கவர்னரும் இருக்கத்தான் இருப்பாங்க. ஆனால் பின்வாங்கிறது இப்போது இருக்கட்டும் அப்படின்னு. நீங்கள் இருக்கட்டும்னா இல்லைன்னா இருக்கத்தான் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரே குளறுபடி திராவிடம்.